பண்ணுவாங்கன்னா வருவேன் சார். கண்டிப்பா சார். அது உள்ள அலோ உள்ள அலோ பண்ணுவாங்கன்னா வருவேன். நானே இங்கிருந்து. நான் நான் பேசிடுறேன். நான் பேசிட்டு சரி அதை சார். ஓகே ஏற்பாடு சார். பண்ணலாம். சரி ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓ தேங்க்யூ சார். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? மன்னிக்கவும் பிரபஞ்சத்திலிருந்து பெறுங்கள். எஸ். நம்ம ஒரு விஷயத்த மன்னிக்கிறதன் மூலமாக பிரபஞ்சத்திலிருந்து நமக்கான தேவைகள் வந்து பூர்த்தியாகும் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து இந்த விஷயத்த சொன்னோம்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன மாதிரி கேலி கூத்தாக பார்க்கக்கூடிய நிலை வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க சார். நீங்க என்ன கடவுளா மன்னிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. எஸ். நீங்க போய் யார்கிட்டயும் மன்னிப்பு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அது வந்து தவறான விஷயம். நம்ம அந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா வந்து நம்ம அவங்கள மன்னிக்கிறதும் நம்ம போய் மன்னிப்பு கேட்கறதும் தான் அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் இதனோட ஒரு பெரிய புரிதல். நம்ம வந்து மன்னிக்கிறத கத்துட்டோம் அப்படிங்கறக்காக நம்ம நேரடியா போய் அவங்கள்ட்ட நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொன்னா அவங்க இப்படி எல்லாம் தான் கேள்வி கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சும்மா போய் ஒரு மன்னிப்பு கேட்டா நமக்கு நல்லது நடக்குமோ? சும்மா போய் ஒரு வாழ்க வளமுடன். குட் மார்னிங். பேசுனா வாழ்க வளமுடன். பிஸி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? ஓரளவுக்கு வந்துருக்கேன். சரி. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய கட்டங்களை வந்து நம்ம கடந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஒரு நஷ்டம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஏன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. நம்ம ஏன் நல்லா சுபிக்ஷமா இருக்கும்போது நமக்கு தப்பு நடக்குது, நமக்கு ஏன் வந்து தோல்வியை சந்திக்கிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது உங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்? எப்பவுமே வந்து வாழ்க்கை வந்து நேரா போகாது. ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு லாபத்துக்கு அப்புறம் ஒரு நஷ்டம்தான். ஒரு படிக்கட்டு இருந்ததுன்னா நம்ம படிப்படியா மேலே ஏறி போகணும் அப்படின்னா முதல் படிக்கட்டு லாபமாக இருந்தால் இரண்டாவது படிக்கட்டு நிச்சயமாக நஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த மூன்றாவது படிக்கட்டு வந்து திரும்ப வந்து லாபமாக மாறினால் நான்காவது படிக்கட்டு நஷ்டமாக தான் இருக்கும். சரி, ஓகே. இது வந்து ஒரு லாப நஷ்டம் சந்திச்சு தான் நம்ம மேலே போகணும் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நம்ம தொழில் செய்கிறோம். இப்போ வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், இல்லைன்னா வந்து ஜாப்ல இருக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் நடக்குது. இப்போ உங்க சன் இருக்காரு, இல்லைன்னா உங்க டாட்டர் இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் எல்லாம் வாங்குறாங்க. 10th மார்க் கொஞ்சம் கம்மியாயிரும். 9th வரைக்கும் நல்ல மார்க் எடுத்த குழந்தை 10th மார்க் கம்மியாயிடுச்சு. 9th வரைக்கும் செம மோசம், படிக்கவே படிக்காத பையன் 10th பக்காவா உட்காந்து அந்த நல்ல ஒரு மார்க் எடுத்திருப்பாப்புல, 80க்கு மேலேயே போயிருக்கும். சரி, இதெல்லாம் இப்படி நடக்குது நமக்கு வந்து இந்த மாதிரி. இது ஏன் ஸ்டெப்பு இப்படி மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது? ஒரு தராசுனா இப்படி இப்படி தான் இருக்கணும். இப்படியே வந்து வாழ்க்கை நமக்கு எப்பவுமே வந்து உன்னை கீழே போய் மேலே ஏறி கீழே போய். ஏன்னா இன்னொரு வார்த்தை சொல்றேன். வாழ்க வளமுடன் சார். குட் வாழ்க மார்னிங். வளமுமா. வெரி குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சவுண்டை கேட்குறோம். அது அந்த வேவ்ஸ், லைஃப் இஸ் எ வேவ்ஸ். அப்போ என்ன சொல்லுவோம்? லைஃப் இஸ் எ வேவ்ஸ். அப்போ என்ன, நம்ம லைஃப் மேலே கீழே மேலே கீழே தான் போகும். ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வந்து நம்ம லைஃப் போகாது. ஸோ ஓகே ஓகே, எல்லாரும் எல்லா விதத்துலயும் அட்வைஸ் பண்றாங்க. தேங்க்யூ. ஏன்னா வேவ்ஸுங்கிறாங்க, ஸ்டெப்புங்கிறாங்க, லாபங்கிறாங்க, லாபத்தை வந்து நஷ்டங்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரைட் வேல எப்பதான் வாழ்க்கை வரப்போகுது அப்படின்னா நம்ம ஒரே ஒரு புரிதல் மட்டும் எனக்கு புரிஞ்சுது. என்னன்னா நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு சுபிக்ஷமா இருக்கிறோம், இன்னைக்கு நல்லா
காசு இருக்கு, சாப்பாடு இருக்கு, மத்தியானம் ஒரு மேரேஜுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, காலையில் வந்து நம்ம நல்ல டிஃபன்லாம் பண்ணியிருக்காங்க, அதோட நம்ம அக்கௌண்ட்ல வேற ஒரு 10-20 ஆயிரம் வந்திருக்குது. ஒரு டென்ஷனும் இல்லை, லைஃப் ஓகே. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா காரில் உட்காந்துட்டு ஒரு அம்மா வந்து காசுக்காக ஏதோ கேட்குறாங்கன்னு வைங்க, நம்ம ஏதோ ஒரு ரொம்ப ஜாலி மூடில் இல்லைன்னா ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்துட்டு ஏய் போ அப்படி ஏதோ நம்ம பேசிடுறோம். இல்லை அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், யார்கிட்டயாவது நம்ம கோபமாக பேசிடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்வை நினைச்சு நமக்கு ஒரு வன்மம் இருக்கு, வன்மம் உள்ள ஒரு கவலை, ஒரு டென்ஷன் நமக்கு இருக்குது. ஏதோ ஒரு கோபமான மனநிலை வந்து நமக்கு இருக்குது. கோபம் இருக்கு, சங்கடம் இருக்கு, கவலை இருக்கு, அதே மாதிரி அவங்க மேல ஒரு வெறி இருக்கு, பகை இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஆனா அவரை பாதிக்கக்கூடிய எகைன்ஸ்டா இருக்கு. ஆனா அது உங்களுக்கு சாதகமா இருக்கு, நீங்க சொல்ற விஷயத்துல அது கரெக்டா தான் இருக்குது. ஏன்னா அப்பேற்பட்ட துரோகி உங்களை ஏமாத்தி இருக்கிறாரு, உங்களை ஏமாத்தி உங்க காசை புடுங்கி இருக்கிறாரு, உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்போ இடையில ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு, சின்ன நிகழ்வு தான், ஈஸியா சொல்றேன். இந்த இந்த ஃப்ரேம் ஆக்சுவலாக என் நண்பன் வந்து ஒரு நல்ல ஆப்டிக்கல் வச்சிருக்கிறார். ஸோ நான் வந்து இந்த லென்ஸ் கார்ட்டில் வந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து அவங்க சர்வீஸ் கொடுத்தப்போ அவங்க ஸ்க்ராட்ச் போட்டு விட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு, எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க, சரி இருந்தா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்தது தான் நான் கொண்டு போய் என் நண்பன்கிட்ட கொடுத்தேன், இந்த மாதிரி ஒன்று சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு. அப்போ என்னாச்சுன்னா அவர் என்ன சொன்னார், நீ இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, அது வந்து புதுசாக பெருசாக இருக்கு, இது வந்து நம்ம புது வேற போட்டுக்கலாம், நீ இப்போ கண்ணில் போட்டிருக்கிறீங்களா அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, அதை கூட நான் மாற்றி தரேன்னு சொல்லி இப்படி கலர் மாற்றி கொடுத்தாரு. இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், இதை போடு அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லி நண்பர் ஓகே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. சந்தோஷம், தேங்க்ஸ் எல்லாம் சொன்னோம், பேமெண்ட் எல்லாம் கொடுத்தோம், வந்துட்டோம். இந்த ஒரு பீஸ் வாங்கி அங்கே வச்சார்ல, 2 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, அது ரெடி பண்ணி தரவே இல்லை. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து நமக்கு வரணும், அவ்வளோதான். நம்ம வந்து அந்த நல்ல ஒரு யூவி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு 3500 இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி நம்ம வந்து ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி நமக்கு கிடைச்ச பொருள், அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவர் வந்து நமக்கு அந்த வேலையை செய்யலை, அவர் கடையிலே சும்மாவே வச்சுட்டு இருக்காரு. 2-2.5 மாசமா நம்மளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எப்படியாவது கொடுத்துருங்கன்னு. கடைசியாக நம்ம விழுப்புரம் ஃபங்க்ஷன் வருது, அன்னைக்கு நீ எப்படியாவது கொடுத்துருன்னு நம்ம சொல்கிறோம். பட் அதை கண்டுக்கவே இல்லை, அதை செய்யவே இல்லை. கோபம் வருமா வராதா, பகை வருமா வராதா, வருமா வராதா? வரும் சார். ஒரு பயங்கரமான கோபம் தலைக்கு ஏறிடுச்சு எனக்கு. என்ன பண்ணேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த குரூப்பில் வந்து ஒரு 4 வருஷமா யாருமே ஆக்டிவ்லே இல்லை, யாருமே ஆக்டிவ்லே இல்லை. ஏன்னா நான் ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் பிஸியில் இருக்கிறேன், அதனால அவங்க யாருமே ஆக்டிவ்ல இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரு 10 பேர் ரொம்ப பாண்டிங்கோட திக் ஃப்ரெண்ட்ஸு வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஆனால் யாரும் வந்து மீட்டப் பண்ணுறது கூட கிடையாது. அப்போ நான் இந்த ப்ராப்ளத்தை அங்கே கொண்டு போயிட்டேன், நாரத வேலையை வந்து செஞ்சு எல்லாரும் அவனை அசிங்கமாக திட்டினாங்க, பேசினாங்க, கோவிச்சாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு என்ன அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா, கூல் டவுன் கூல் டவுன். எப்படியோ 4 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த லைனுக்கு வந்துட்டீங்க, அதனால சந்தோஷம். நாளைக்கு ஈவினிங் ஒரு ஹோட்டலில் ப்ரோக்ராம் இருக்குது, எல்லாரும் வந்துடுங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு.
நாம வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை பயன்படுத்தி அந்த கோபத்தை வந்து பயன்படுத்தி 4 வருஷமா முகம் கூட பார்க்காத அந்த 10 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்திட்டோம். அந்த போட்டோ வேணா நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்து நம்ம இந்த கோபத்தை கோபமாவே வச்சிருந்தா என்ன ஆகுது? அந்த நண்பனோட இருக்கக்கூடிய கோபம் நம்மளுடைய முழுமையான ஒரு நோயாக மாறிடும் இல்லையா? நம்ம ஆரோக்கியத்துக்கு எடுத்துரும் சார். நம்ம ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கெட்டுரும். சார் சார் ஒரு நிமிஷம் சார். ஏதாவது ஒரே நிமிஷம் சார் முடிச்சிடறேன். சார் ஒரு கொஸ்டின் சார். ஒரு மேட்ரு. சொல்லுங்க சார். கஸ்தூரி மேடம் இந்த லிங்க் கிடைக்கலன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சார். கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டுருங்க. கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லிங்க் வரலையா அவங்களுக்கு? அவங்க அனுப்பிடுவாங்க. உமா அவங்க அனுப்பிடுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருங்கம்மா. நான் அனுப்புனா அவங்க பார்க்கல. நீங்க ஓகே ஓகே சார். நான் அனுப்புனா உங்களுக்கு கிளாஸ் கெட்டு போயிடும். சரி நான் அனுப்பிட்டேன் சார். அவங்க கவனிக்கல. இவங்க ஷியாமா அனுப்பிடுவாங்க. ஓகே சரி தேங்க்யூ சார். அப்போ அந்த மாதிரி ஒரு கோபம், பயங்கரமான கோபம். ஏன்னா மறாவது நாள் என்னை வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க, எனக்கு வந்து ஷூட்டிங் போகுது. நான் பல ஆயிரம் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் என் கண்ணாடி வந்து கோல்டில் இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமா இருக்காதா? கோபம் இருக்குமா இருக்காதா? இப்போ சாதாரண மனிதர்களுக்கு இது கோபம் தான். ஆனால் இதை வந்து நம்ம நல்லா பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஏன்னா நண்பர்கள் எல்லாம் சேர்த்தி இந்த கோபத்தையே வச்சு அந்த பிளாட்ஃபார்மில் கரெக்ட் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் பேச வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியில் ஒரு பெரிய ஆடியோ போட்டேன். 4.5 வருஷமா ஏன் இப்படி இருக்கிறீங்க? நான் ஒருத்தன் தான் நாங்கள் இல்லை, அது ஏங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப டீப்பாக நான் பேசி அதுக்கப்புறம் அதுக்காக எனக்காக எல்லாரும் வந்துட்டாங்க. அது என்ன அதிசயம் அப்படின்னா ஒரு ஆள் கூட மிஸ் ஆகுது. இதுல நமக்கு என்ன புரியுது, உங்களுக்கு என்ன நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கோபத்தை எடுத்து கோபமாவே நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த கோபம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னா உங்களை அழிச்சிடும், இல்லைன்னா உங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய நபரை அழிச்சிடும். அப்படியே நம்ம ஒரே நிமிஷமா செக் பண்ணி இப்போ கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஆக்சுவலா இதுல கம்மி பண்ணி வச்சிருக்கு. இப்போ கரெக்டா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கு. ஓகேம்மா. இல்லை லேப்டாப்ல வாய்ஸ் கம்மி பண்ணி வச்சிருக்கு. அது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ நம்ம அந்த ஒரு கோபத்தை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இப்போ அவரு கூட சண்டை போட்டு இந்த மாதிரி பண்ணல, நீ ஏன் வந்து என்னை ஏமாத்திட்ட, துரோகம் பண்ணிட்ட. துரோகம் தான், சங்கடம் தான், பிரச்சனை தான் இருந்துட்டு போகுது. அவர் கையில தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக இதோட இன்னொரு பேக்கப் இருக்குது பாருங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நான் ஏன் இந்த நடைமுறை சொல்லித்தரேன்னா உங்க டெய்லி உங்க லைஃப்ல இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. அந்த கண்ணாடி இருக்குல்ல, ஒரு தடவை கூட நான் ஒரு ஃப்ரேம்ல போடலை. பட் அந்த கண்ணாடி இன்னைக்கு எனக்கு யூஸ் ஆகாது. ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் டெய்லியுமே என் கூட இருக்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். நான் வந்து சும்மா ஒரு ஒரு வீட்டோட வேலைக்காக ஒரு ஜன்னல், ஒரு கண்ணாடி வாங்கறதுக்காக ஜன்னலோட கண்ணாடி பார்த்துங்க. அதில் கூட நம்ம கீழ் வீடெல்லாம் வாடகை விட்டுருக்குறோம்ல, அதில் ஒரு கண்ணாடி உடைச்சிட்டாங்க. நம்ம அங்கே இருந்தனால அதை மாற்றி கொடுக்கலான்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு நண்பரோட கடைக்கு போய் அதை ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறேன். பயங்கரமான மழை. வண்டி நிறுத்தின ஸ்பெக்ஸ் மேக்கர். நான் அன்னைக்கு வாங்கிட்டு போனேன்ல அந்த கண்ணாடி, ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல அந்த கடை. சரி ஓகே, இறங்கி போயாச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளங்க, என்ன பண்ணலாம், நியூ ஃப்ரேம் போட்டுடலாமா? ஓகே 5000 வரும், நத்திங் கோயிங் ஆன். ஓகே ஆர்டர் கொடுத்துடலாம். சரி வாங்க சார், உங்கள் ஐசைட் செக் பண்ணிடலாம். உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் ஐசைட் செக் பண்ணுறோம்.
ரொம்ப இந்த கேஜெட்ஸ் சமீபமாக நான் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்பெரிக்கல் அளவுங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. அப்போ அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா டாக்டரு, அந்த ஸ்பெரிக்கல் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் ஒரு அதிசயம் என்னன்னா உங்களோட ஐசைட்டு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த வயசில் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு கேட்டாங்க. பழைய இருந்ததை விட ஐசைட் நல்லா இருக்குது, நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஸ்பெரிக்கல் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து இந்த லைட்னால கண்ணில் லைட்டாக அந்த கேர்வ் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்கு. நீங்கள் ப்ராடாக பார்க்குறது ரொம்ப கம்மியாக பார்க்குறீங்க, ஷார்ட்டாக பார்க்குறது அதிகமாக பார்க்குறீங்க. அப்போ கண்ணில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. பழைய மாதிரி கட்டியான கண்ணாடி போட வேண்டாம் சார், கொஞ்சம் தின்னான கண்ணாடி போட்டுக்கலாம், அந்த இந்த போட்டிருக்கிற இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்போ கூட எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணாடியோட பவர் அதிகமும் என் கண்ணு பவர் கம்மி. ஸோ அதனால் என்னென்னா, இப்போ இந்த நோட்டில் எழுதி வச்சிருக்கிறேன்ல, அதை படிக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன். ஏன்னா தப்பான கண்ணாடி போட்டிருக்கிறேன். நம்மளோட டேப்பிங் பண்ணி பவர் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஸோ அதனால இது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த கிளாஸை தூக்கி போட்டுட்டு புது கிளாஸ் தான் போடணும். பாருங்க, என்னுடைய நண்பர் அந்த கண்ணாடியை வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்ததுக்கு எனக்கு ஒரு கோபம் இருக்கு. ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த கண்ணாடியே பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட். நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ணோம், அந்த ஒரு கோபத்தை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேச வச்சு கோவப்படுத்தி அதை வந்து கூல் பண்ணி மறாவது நாள் வந்து ஒரு பார்ட்டி வச்சு கம்ப்ளீட்டாக எல்லாரும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகலை, எல்லாரும் உட்காந்து நல்ல மந்தி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த நாள் வந்து நம்பவே முடியாது. நான் என்னன்னா, அந்த 4 வருஷத்தோட பிரிவு, சந்திக்காம இருந்தது, அது எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு காரணமா, அதனால தான் சொல்ல, தயவு செஞ்சு கோபம் இருக்கா, கோபத்தை சந்தோஷமா மாத்துறதுக்கு வழி தேடுங்க. கோபத்தை என்ன பண்ணணும், கோபத்தை என்னங்க பண்ணணும், சந்தோஷமா மாத்தணும் சார். சந்தோஷமா மாத்தணும். அதுக்கு நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம், ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம். தவிர கோபத்தை கோபமா லைஃப்ல கொண்டு போகவே கூடாது. அந்த கோபம் வந்து நம்மளையும் அழிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களையும் அழிச்சிடும். ஸோ நான் நிறைய பயங்கர கோவக்காரங்க, நான் சாதாரணப்பட்ட கோவக்காரன் இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் ஒரு போலீஸே அடிச்சிட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு கோவக்காரன். ஸோ அது அது வயசு அந்த மாதிரி, ஒரு 22, 23, 24 வயசு. பட் அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஆயிட்டோம், படிச்சு பக்குவம் இல்லாத வயசு சார். இல்லை இல்லை, அது பக்குவம் இல்லாத வயசுனா, எங்கள் அப்பாவோட ஷாப்பில் நான் ஒரு பயங்கர ஸ்பீடான பர்சன். ஒரு 17 வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட இருக்கிறேன். ஆனால் வந்து சொந்தமாக நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். வட்டிக்கு விட மாட்டேன், ஆனால் சீட்டு நடத்திட்டு இருந்தேன். எப்போ நான் 10th 11th படிக்கும்போது நான் ஓனாக வந்து பிஸ்னஸ், அப்பாவோட பிஸ்னஸ் அப்பா சம்பாதிக்கிறாரு வேற, ஆனால் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 23 வயசுல மேரேஜ். அதுக்குள்ளாரே இவ்வளோ பணம் சேர்த்திட்டியடா, இவ்வளோ பணம் நீ சம்பாதிக்கிறியன்னு சொல்லி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவெல்லாம் இல்லை. ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாங்கிற ஒரே கான்செப்டுக்காக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. படிப்பும் போயிட்டு இருந்தது, படிப்பு முடிச்சும் கொஞ்ச நாள் இது பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட அக்குபஞ்சர் படித்தேன். நான் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு பேபி பிறந்து அவனுக்கும் 1 வயசு ஆனதுக்கப்புறம் தான் அக்குபஞ்சர் வந்து, ஏன்னா நான் ஆல்ரெடி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால எனக்கு அந்த லிங்க் இருந்ததுனால உடனே இது வந்து ஓகே ஆச்சு, அதனால் படித்தேன். ஸோ லைஃப் வந்து அப்படி போச்சு. எதையாக இருந்தாலும் ஸ்பீடாக கற்றுக்கிறது, செய்கிறது, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிறது, இது வந்து ஜென்ரலாக என்கிட்ட இருந்த ஒரு குணம். அப்போ அதனால என்னன்னா, அது கூட கொஞ்சம் கோபமும் இருந்துச்சு. இப்போ கோபம் இல்லை. இப்போல்லாம் கோபத்துக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த கோபத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. கோபமே உனக்கு காய்ச்சல் வந்திருக்குவான்னு சொல்லி கூப்பிட்டு கோபத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம், கடவுளோட அந்த பிரபஞ்ச சக்தியோட ஆசையினால, இல்லையா?
கோபத்துக்கே ட்ரீட்மெண்ட் Yes, sir. கொடுக்குற அளவுக்கு டாக்டர் ஆயிட்டேன். மற்றவங்களையும் மாத்திட்டு வரீங்க சார். எஸ், கண்டிப்பா. அது வெற்றியா மாத்திட்டு வரீங்க சார். எஸ், கண்டிப்பா. ம். அத வந்து நான் நெறைய இடத்துல கோபத்தை யூஸ் பண்ணி எனக்கு தெரியாம நான் நெறைய சக்சஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, நம்ம குடும்பத்தில எல்லாம் வந்து சிலர் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கூட வந்து அவங்க டிராவல் பண்ணவோ, ஏதாவது நம்ம வீட்ல ஏதாவது சஜெஸ்ட் பண்ணாலோ, நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். அப்ப டாவா வந்து கோவப்பட்டுட்டு அங்கிருந்து அப்படியே விலகி போயிருவேன். அவன் பாரு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கோவமா பேசுவான்னு சொல்லுவாங்க. அதையே யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாரி எல்லாம் யூஸ் பண்ணி லைஃப்ல ஏன்னா அப்ப நல்லா டாக்டர் ஆயிட்டேன். டாக்டர் ஆகி நம்ம நெறைய பல 100, 1000 பேஷண்ட்ட குணப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த டைம்லயும் அவங்களோட வியூல வந்து அந்த ஸ்போர்ட்டிவ் பாய் பயங்கரமா பிசினஸ்ஸு அப்பாவோட கூட அது இல்லாம பல பிசினஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியும் தெரியாது ஒரு சிடி பிளேயர் சிடி அதெல்லாம் வந்து வாடகைக்கு விடுறது இது சின்ன பையன் செய்யற விஷயம்னு சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் அப்பாவோட ட்ராக் வேறையா இருந்து ஹோட்டல் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. நம்ம ட்ராக் வந்து ஃபினான்ஸு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வாடகைக்கு விடுறது மேரேஜுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராக் வச்சிருந்தேன். நிறைய மக்கள் என்னோட வந்து பயணிச்சாங்க. அதனால காலையில அன்னைக்கும் சரி 5:30 மணி 5 மணி எந்திரிச்சிருவேன். சம்டைம்ஸ் குளிச்சிருவேன். வெயில் காலமா இருந்தா குளிச்சிருவேன். ஏன்னா எங்க ஊர் ரொம்ப கூலிங். டிசம்பர்ல எல்லாம் குளிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். ப்ரேயர் முடிச்சுட்டு 17 வயசுல இருந்து என்னோட வாழ்க்கை அப்படித்தான் போச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு 14 வயசுல இருந்து சில கோயில் வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுல நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் 17 வயசுல இருந்து நான் என்னோட செல்ஃபா ஒரு வாழ்க்கை தொடங்கும் பொழுது காலையில் நேரமா எந்திரிச்சு ப்ரேயர் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிடுவேன். அங்கிருந்து அப்படியே வந்து கலெக்ஷன் போயிடுவேன். தூங்கவெல்லாம் மாட்டேன். இன்ன வரைக்கும் பகல்ல தூங்குற வேலையே இல்லை. கடவுள் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறாரு. அதுவே பெரிய பிளஸ்ஸிங். பகல்ல தூங்குனாலே எனக்கு தலைவலி வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுவேன். தூங்க மாட்டேன். அப்போ அந்த வயசுல அப்படிதான் காலையில 6 மணிக்கு மார்க்கெட்டுக்குள்ள கலெக்ஷன் ப்ரேயர் முடிச்சு அங்கிருந்து அப்படியே போய் 11 மணி வரைக்கும் சுத்திட்டே இருப்பேன். சுத்தி அந்த கலெக்ஷன்லாம் பண்ணி நைட் டைமு இந்த இதெல்லாம் வாடகைக்கு போன பொருள் எல்லாம் வாங்கி அவங்கவுங்க வீட்டில் போய் அந்த பொருள் ஏன்னா சிடி டெக்கெல்லாம் அந்த காலத்துல பெரிய விஷயம் இல்லையா? ஆமா சார். ஆமா சார். டிவில படம் எல்லாம் போட்டு 2 படம் 3 படம் எல்லாம் பார்ப்பாங்க சார். அதை வந்து வாடகைக்கு விட்டுருந்தேன் நான். அப்பெல்லாம் அப்பாவோட நான் தொழிலே கிடையாது. அப்பெல்லாம் நாங்க ஒரு 8th 9th எல்லாம் படிச்சிருந்திருப்போம் சார். நீங்களும் அந்த ஆமா அந்த ஏஜ் தான் இருந்திருப்பீங்க. ஆமா கண்டிப்பாமா. அப்போ தேங்க்யூ அதை சார். போய் கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து அந்த சிடி எல்லாம் வாங்கி வச்சு அதுக்கு ஹோல்சேல்ல வாங்கி அதுக்கப்புறமா வந்து அதை சிடி வந்து விற்க ஆரம்பிச்சு அப்படியெல்லாம் வந்து அந்த ஒரு மேரேஜ்க்கு முன்னாடி ரொம்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவே பெரிய வருமானத்தை கொடுத்தது எனக்கு. பார்த்தாங்க, பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏறத்தாழ நான் உங்க பழக்கத்திலேயே சார் பால் பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசுல. மோஸ்ட்லி நீங்க நீங்க இதுல வாடகை கூட்டிங்க. நான் வந்து படங்கள்லாம் எடுத்து போட்டுருந்தேன் சார் தியேட்டருங்கள்ல. பழைய படங்கள்லாம் எடுத்து பண்ணி சண்டே ஞாயிறு அப்படி லைஃப் எடுத்து அதுல போட்டுருந்தேன். அப்படி போயிருச்சு. சரி, அதுக்கப்புறம் மேரேஜ் வாழ்க்கை அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம படித்தோம். ஒய்ஃபு சப்போர்ட் பண்ணாங்க. நல்லபடியா எக்ஸாம் எல்லாம் எழுதி எழுதி டாக்டர் ஆகி அதுக்காகவே கொஞ்சம் பணம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி டெய்லியும் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன். ஸோ 3 மணிக்கு எந்திரிச்சு நம்மளோட டாக்டரேட்டுக்காக படிச்சுட்டே இருந்தேன். படித்து அதுக்கப்புறம் ஆயுர்வேதா சித்தா சான்ஸ்கிரிட் எல்லாம் அடுத்தடுத்து படித்து நிறைய டிகிரி வாங்கினோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இன்னைக்கு பெரிய அளவில் பெரிய கார்ப்பரேட் அளவு கொண்டு வரணும்னு ஒரு நிறைய பிரான்ச்சஸ் 11 பிரான்ச்சஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வரும்போது பார்க்குறேன் என்னோட சாம்ராஜ்யத்தோட போர்டை இறக்கிட்டு இருக்காங்க கீழே. ஏன்னா எல்லா கடையும் கொடுத்துட்டு தான் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆனேன். ஸோ அதனால என் கடை வந்து ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாரு. அவர் இன்னொருத்தருக்கு வித்துட்டாரு. அவர் பேர் மாத்துறாரு. நேற்று வரும்போது பார்த்தோம் ஃப்ரண்டேஜில் எல்லாம் க்ளோஸ்டாக இருந்துச்சு. அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஸோ அந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த யாருக்கா வேணா கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணி தரேன். அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணணும். பண்ணி இன்னைக்கு எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ். ஸோ நம்ம டாக்டராக இருக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஒரு கடையும் 10 lakhs சேல் பண்ணிட்டேன். அப்புறம் தான் இங்கே வந்து செட்டில் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய லாஸ் ஆச்சு. திரும்ப இந்த இடத்துக்கு வந்தோம். அப்போ நம்ம லைஃப்பில் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கோபம், மற்றவங்க மேலே இருக்கிற பகை. என்னோட லைஃப்பில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவோம். அவர் வந்து எல்லை கடந்த வியாபாரிகள். அவங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 கோடி 6 கோடி லாபம் சம்பாரிச்சு வீட்டில் எடுத்து வச்சிருவாங்க. அந்த மாதிரி வியாபாரம் பண்றோம். அப்போ அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீ ஒரு பிஸ்னஸ் பண்ற அப்படின்னா தப்பி தவறி கூட உன்னோட ஆப்போனன்ட் யார் இருக்காங்களோ அவங்கள பார்க்கவே பார்க்காத. அவங்கள பார்க்கவே பார்க்காத. பார்த்தீங்கன்னா உனக்குள்ளார ஒரு கில்ட்டி ஃபீல் வரும். உனக்குள்ள வந்து ஒரு மோசமான கோபம் வரும். உனக்கு ஒரு கவலை வரும். நமக்கு சேல் கம்மியா இருக்குதோ, நம்ம வந்து அவனை விட கம்மியா சேல் பண்றோமா, அப்படியெல்லாம் ஒரு கில்ட்டி ஃபீல் உனக்கு வந்துடும். அதே மாதிரி பொறாமை வரும். ஐயோ அவன் அவ்வளோ விற்கிறானே அப்படின்னு சொல்லி உனக்கு பொறாமை வரும். பாத்தீங்களா எவ்வளோ பெரிய சீக்ரெட் ஒரு பிஸ்னஸ்ல. நீ உன்னோட கண்ணை மூடிக்கோ. உனக்கு வியாபாரமே இல்லைனாலும் நீ கண்ணை மூடிக்கோ. எந்த ஆப்போசிட் பர்சனையும் பார்க்காத. பக்கத்து கடைக்காரனை பார்க்காத. அவன் என்னமோ வித்துட்டு போறான். அவனோட கர்மா, அவனோட லைஃப் அவன் என்னமோ பண்றான். நீ வந்து அவனை பார்க்காத. உன்னோட கர்மா, உன்னோட வாழ்க்கை, நீ என்னவோ அது கஷ்டப்படு. நீ அச்சீவ் பண்ணிடுவ. அப்படிதான் நான் அச்சீவ் பண்ணேன் எல்லாமே. அதே தான் நானும் சொல்றேன். எந்த காரணம் கொண்டும் நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிற நபர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கும்னா இதுதான் காரணம். ஏன் அள்ளி அள்ளி கொடுக்குதுன்னா, நீங்க அவங்கள என்ன பண்ணல, மன்னிக்க தவறிட்டோம். ஏன் கிடைக்கலன்னா மன்னிக்கல. நம்ம வந்து தேவையில்லாம மன்னிக்கிறத விட ஒரு அடுத்த கட்ட கோபத்தை உருவாக்கும். அடுத்த கட்ட பொறாமைய உருவாக்கும். ஒரு ஃபீலிங் உங்களுக்கு பொறாமையெல்லாம் இல்லை, நல்ல மனுஷன் தான். ஆனா உங்களுக்கு ஒரு இஎம்ஐ வருது. அந்த இஎம்ஐ வந்த உடனே உங்களுக்கு ஃபீல் வருமா வராதா? வரும் சார். எப்படியாவது அந்த இதை கட்டி இருக்கலாமே. இந்த மாசம் அவங்க நல்ல டார்கெட், நமக்கு டார்கெட்டே வரல. ஒரு சங்கடம் வருமா வராதா? வரும் சார். அந்த சங்கடம் பொறாமையா மாறுமா மாறாதா? மாறும். ஒரு கவலையா உங்களுக்குள்ள மாறுமா மாறாதா? மாறும் சார். அப்ப இதெல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி தெரியாம இருந்தது சார். இப்போ டோட்டலா எல்லா நோய் வந்து எல்லாத்துக்கும் பிளாக்ஸ் ஆயிடும் சார். நல்லது நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே பிளாக் ஆயிரும். உங்களோட அதுதான் சொல்றேன். இந்த வேவ்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, படிக்கட்டுன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் கரெக்டு தான். எப்படின்னா, நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்க அடுத்தவங்களை பார்த்து அந்த பிஸ்னஸை பத்தி தெரிஞ்சுட்டு அவங்கள பத்தி கவலைப்பட்டு அவங்கள பத்தி கில்ட்டி ஃபீல் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கிற கடை கொஞ்சம் ஸ்லோவாய். நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி பக்கத்து வீட்டுக்காரங்களோட கதையை கேட்டா கம்மியாயிரும். நம்ம வீட்டம்மாவெல்லாம் என்ன பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, உட்காந்து நாடகம் பார்க்கறது, நாடகத்துல வர சீனை எல்லாம் கண்டினியூ பண்றது. இந்த பாவப்பட்ட மனுஷன் அங்கிருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்வையோட வெயில்ல போய் வருவாரு. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? ஏன்னா அந்த நாடகத்துல அதே சீன் வந்து போயிருக்கு. இந்த அம்மாவுக்கு அப்பதான் ஞாபகம் வரும். வருஷம் எப்போன்னு கேட்டா இவருக்கு 55 வயசு. அந்த அம்மா சொல்ற பிரச்சனை வந்து 23 வயசுல. பாவமா தெரியல அந்த மனுஷனை?
பிரச்சனை பாருங்க எப்படி இல்லைன்னு. இந்த மாதிரி அவசியமே இல்லாத கோபங்கள் நமக்கு வந்தா வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் கம்மியாயிரும். வீட்டுக்குள்ளார பிரச்சனை வந்தா வீட்டுக்குள்ள வர்ற உங்களோட லக்ஷ்மி உங்களை தேடி வராது, கோச்சிட்டு போயிடும். என்னோட ஃப்ரெண்டு, உன்னோட வீட்டுக்காரரு, அவன் எப்ப பார்த்தாலும் என்ன என் கூட இருக்கிறனால தான் அவனுக்கு நிறைய வருமானம் வருது, என் ஃப்ரெண்டையே நீ வந்து தப்பா பேசுறியா போ அப்படின்ட்டு நம்ம லக்ஷ்மி மேடம் வந்து அப்படியே போயிடுவாங்க. அப்ப எப்படி உங்களுக்கு வருமானம் வரும்? மகாலட்சுமி அந்த பக்கம் போயாச்சு, லாஸ் வருமா வராதா? அது சொன்னா கூட ஏத்துக்கிற நிலைமையில இல்லைங்களே சார் அந்த ஆமா, கோவத்துல. இந்த புரிதல் இல்லாதனால டிவி பார்த்து நாடகத்தை பார்த்து கோச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. நீ அன்னைக்கு இதெல்லாம் என்கிட்ட பேசினியல்ல, இப்படியெல்லாம் நடத்தியல்ல ஏ அப்படின்னு அந்த அந்த பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பணம் நம்ம கையை விட்டு போயிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு வெல் செட்டில்டு, அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா ஜீரோ, லைஃப் முடிஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை, எல்லாமே கடன் 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 கடன். இந்த சீக்ரெட் தான் புரியல. ஏன் சம்பாரிச்சேன்னு புரியல, ஏன் காசு கையை விட்டு போச்சுன்னு புரியல. ஆனா கஷ்டப்படுறீங்க, கடன் வாங்குறீங்க, தொழில் செய்யறீங்க, என்னென்னமோ பண்ணி குட்டிக்காரம் போடுறீங்க. ஆனா வாழ்க்கையில அந்த ஒரு நல்ல நிலை வரும்போது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இப்ப நான் கூட என் ஃபேமிலியில இன்னொருத்தரோட அந்த வாழ்க்கையின வரலாறு சொன்னேன் இல்லையா, இந்த பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான். 4,50,000 சம்பளம், 30 வயசு பையன் சூசைட் பண்ணியாச்சு. கேட்டா 9 கோடி ரூபாய் கடன். புரியுதுங்களா? அப்ப இங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு சம்திங் நமக்கு பிரச்சனை இருக்குது. அது இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி வேவ்ஸா இருக்குதோ, ஸ்டெப்பா இருக்குதோ, என்னமோ ஒண்ணு இருக்குது, மொத்தத்துல இருக்குது. அப்ப என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நிச்சயமா நம்ம கண்டுபிடிச்சதுல நம்ம கிளாஸ்ல உங்களை திருத்துற விஷயம் forgiveness. அந்த ஒரு மிஸ்ஸிங் தான் இதோட சீக்ரெட், ரியல் சீக்ரெட். அந்த கோபம், அந்த துரோகத்தோட மனநிலை, சங்கடம், துக்கம், கவலை, கில்ட்டி ஃபீல், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தேங்க்யூ எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பூதமா மாறுது. அந்த பூதம் தான் உங்களை அழிச்சிருச்சு. விக்ரமாதித்தனை வேலை செய்ய விடாம மேல உட்கார்ந்துக்கிற பூதம் மாதிரி எத்தனையோ 3000 4000 வருடங்கள் விக்ரமாதித்தனை உடல் அந்த பூதம். அதே மாதிரிதான் உங்க மேலேயும் ஒரு பூதம் இருக்குது. அந்த பூதம் தான் உங்களுடைய கோபம், அந்த பூதம் தான் உங்களுடைய கில்ட்டி ஃபீல், உங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த துரோகத்தால் நீங்க பாதிக்கப்பட்ட அந்த சூழல். அப்போ நமக்கு எப்படி சார் மன்னிக்கிறது? மெயின் கான்செப்ட் அது. நிறைய பேர் நம்ம கிளாஸ் ஃபீல் பண்றது அதை எப்படி சார் மன்னிக்கிறது? அவங்க பண்ண வேலை கணவன் தான். கணவன் வந்து ஆக்சுவலா சார் மன்னிக்கலாம், ஆனா மறக்க முடியல சார். பொறுத்து போயிடலாம்ல. மன்னிக்கலாம், மறக்க முடியல, பொறுத்து கொடுக்கலாம்ல. சார் நமக்கு அடுத்து வர நன்மைகளை நினைச்சா கண்டிப்பா மறந்துடுவோம் சார். ஆமா, இல்ல நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு வைங்க. ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன். ஒரு 20,000 உங்களுக்கு ஒரு கஷ்டம், அதாவது ஒரு கடன் வந்து காசு வந்து திருப்பி கொடுக்கணும். அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ரொம்ப டென்ஷன்ல அதை வந்து சரி பண்றதுக்காக யார்கிட்டயோ கோச்சுக்கிறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, என்னென்னமோ பண்ணி ஒருத்தரை மிரட்டி அந்த 20,000 வாங்கிடுறீங்க.
வாங்கி உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு நீங்க அவரோட ஒரு மியூச்சுவலா அப்படி போறீங்க. ஆனா ஒரு சங்கடம் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்குது. உங்களுக்கு ஒரு ஜாக்பாட், ஏதோ ஒரு லைஃப்ல வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து நீங்க ஜென்ரலாவே ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஆளா மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரும். அன்னைக்கு ஒரு ஃபீல் வராதா உங்களுக்கு? வரும் சார். போய் இந்த 20,000 ரூபாய்க்காக சண்டை போட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா வரும். வருமில்ல? கண்டிப்பா இதுதாங்க, வரும். இதுதான் லைஃப். நீங்க எங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சங்கடத்தை உருவாக்கி இது நமக்கு வந்து தீரவே தீராதுன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களோ, அது ரொம்ப ஈஸியா தீந்துரும். ரொம்ப ஈஸியா சரியாயிரும். ஆனா நமக்கு ஒண்ணே ஒண்ணுதான் புரியணும். இது நம்ம லைஃப். நம்ம இந்த மாதிரி எல்லாம் கோபம் டென்ஷன்லாம் நமக்குள்ள வச்சிருந்தோம்னா அது ஃபியூச்சர்ல நம்மளை பாதிக்கும். இது ஒரு கர்மா. இந்த கர்மா நம்மளை வந்து அழிச்சிருங்கிறத வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரசன்ட் டேல என்னவோ இருக்கட்டுங்க, என்னவோ பிரச்சனை இருக்கட்டும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். கோபம் தனியா இருக்கட்டும், இருக்கட்டும்ங்க. கோபத்தை ஒன்றும் பண்ண முடியாது. நீ அங்க உட்காரு, ஹோல்ட் ஆன். ஆனா நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு கோபம் இருக்கு, டென்ஷன் இருக்கு. ஆனா என்ன பண்ணுவேன், நான் என்ன என்ன டென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். நிறைய பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? காரணம் என்னன்னா அந்த ஆள் மனதுல நிறைய கோபம் இருக்கு, நிறைய டென்ஷன் இருக்கு, நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. அதை உடைச்சு தூக்கி போடுங்க. இப்படி நினைச்சுக்கங்க. நீங்க ஒரு பெட்ரூம்ல இருக்கீங்க. அந்த பெட்ரூம்ல ஒரு பேய் இருக்கு. கருப்பு கரவுள்ள ஒரு உருவம் பேய் இருக்கு. அந்த பேய ஒரு சேர் போட்டு மொக்குல உட்கார சொல்லிடு. கோபம், டென்ஷன், அதை வந்து என்ன பண்றது? நீ எங்கேயும் போகாத, என்னை விட்டு வெளியெல்லாம் போகாத, என் பெட்ரூம்லயே ஓரமா சேர் போட்டு உட்காந்துக்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. உன்னை பார்த்து நான் பயப்படுறதுக்கு தயாராக இல்லை. அப்ப நீ ஓரமா அங்க உட்காரு. இந்த ஒரு டெக்னிக் உங்க மைண்ட்ல வந்துருச்சுன்னா ஈஸியாயிரும். கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? கோபத்தை தூக்கி எறிய வேண்டியதுதான் சார். தூக்கி எறியக்கூடாது. அது என்னோட கோபம், மை ஃப்ரெண்ட் இல்லையா? அது என்ன பண்ணும்? உட்கார வச்சு கோவம் ஒரு பாட்டுக்கு அது பாதுகாக்கணும். இருந்துட்டு போட்டோன்னு விட்டுணும் சார். விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன உட்கார செய்யணுமோ அதை நோக்கி போகணும் சார். எஸ், அதுக்கு ஒரு போனா சேர் எல்லாம் சேர். நான் என்ன சொல்றேன்னா, எப்படி விடுறது, அதை தூக்கி வீசுறது நினைச்சாதான் பிரச்சனை எஸ், இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அங்கதான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. தூக்கி போட வேண்டாம், மன்னிக்க வேண்டாம், கண்டுக்காம விட்டுற வேண்டியது. அங்க ஓரமா உட்கார வச்சிடலாம், கண்டுக்கலாம். ஓரமா உட்கார வச்சு பாத்துக்கலாம். ஏய், நீதான் என்னோட கோபம், உட்காருங்க. அந்த நபர் வந்து எனக்கு இதெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்க லைஃப்ல முட்டாளாவெல்லாம் போகக்கூடாது. ஒரு எஸ் அட்வைஸ் சார். பண்றோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் பைத்தியக்காரங்க இல்லை. 50 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டு அவன் ஏமாத்திட்டு போயிருக்கிறான், ஆப்போசிட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னா நம்ம அவனை விட்டு கொடுக்கலாம் முடியாது. ஏன்னா நம்ம உழைச்சு சம்பாரிச்ச காசு, நம்மளோட உழைப்பு, அது 50 லட்சம் வாங்கித்தான் ஆகணும். நாளைக்கு வாங்கிக்கலாம். ஆனா நமக்குள்ளார ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த அதை பத்திய சிந்தனை இருக்குல்ல, அதைத்தான் நம்ம தூக்கி ஓரமா வைக்கிறோம். காசை தூக்கி ஓரமா வைக்கல, அந்த ஆளை தூக்கி ஓரமா வைக்கல. அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் மன்னிச்சுங்க மன்னிச்சிருங்கன்னா நாங்க எல்லாம் பார்த்தா முட்டாளா தெரியுது. அவன் பாட்டுல ஊருப்பட்ட லோலாய் பண்ணிட்டு திரியுவேன். நாங்க வந்து மன்னிக்கணும் இல்லையா? அப்படி மன்னிக்கிறது இல்ல.
நம்ம அது ஒரு மனசு ஓரமா இருக்கட்டும்னு விட்டுருணும் சார். விட்டுட்டு நம்ம நம்ம வேலையை மனசுக்குள்ளார பார்த்தோம்னா எல்லாம் தானா இதுவாகும் சார். ஆமா நம்ம மனசுக்குள்ளார ஒரு கவலை இருக்கு, ஒரு சார் டென்ஷன் இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஃபீலை தான் எடுத்து அப்படி கையில கொண்டு வந்து அதுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிடணும். உட்கார நீ அங்க. ஆனா இதை மறக்க கூடாது, ஏன்னா பணம் உங்களோடது, ஃபியூச்சர் உங்களோடது, இழப்பு உங்களோடது. மறக்கலாமா? அதுல சிந்தனையெல்லாம் வச்சிருக்க கூடாது. அது ஓரமா எஸ். இருந்து அது மறந்துடணும். எப்பயாவது அது அந்த ஸ்பார்க்ல வரும்போது நினைச்சிட்டு விட்டுறணும் இப்ப சார். இங்க என்ன மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா, நீங்க அதை தனியா உட்கார வச்சீங்களா? உங்க இல்ல. உடம்புக்குள்ள இருந்து மனசுல இருந்து தூக்கி அந்த ஃபீலிங்ஸ் உட்கார வச்சீங்களா? அதனால உட்கார முடியாது. அது இந்த பிரபஞ்சத்துல அப்படியே போய் அவன்கிட்ட போய் சேர்ந்துரும். அப்ப அவனை அறியாம எப்படியாவது அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த மிராக்கிள் நடக்கிறதுக்கு நம்ம கிளாஸ். எஸ். இந்த மிராக்கிளை நடத்த வைக்கிறது தான் அந்த கிளாஸ். நம்ம கிளாஸ்ல லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களால இதை செய்ய முடியும். அப்ப என்ன ஆகுது, நம்ம கத்துக் கொடுக்கிற விஷயம் அதை தூக்கி அங்க ஓரமா உட்கார வைக்கும் போது அந்த கருப்பு உருவம் சும்மா இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி உங்களை எவ்வளவு விளையாட்டு காட்டின விஷயம், எவ்வளவு நோயை உருவாக்கின விஷயம், எவ்வளவு சங்கடத்தை உருவாக்கின விஷயம், அது சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. அது நேரம் அவங்ககிட்டே போயிடும். யாரு விதைச்சாங்களோ அவங்கள்ட்ட போகும். அங்க ஃபீலிங்ஸ் பிரச்சனை எல்லாம் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்ச சக்தியினோட அருளால் உங்க பணம் உங்களை தேடி வந்துடும். அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும், அந்த பணமும் வந்து சேர்ந்துடும், உங்க வாழ்க்கையும் சரியாயிடும். உங்க உறவு, அந்த பிரச்சனை சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப நாளா என்கிட்ட அவங்க பேசுறதே இல்லை சார். ஏன்னா பாத்தீங்களா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 வருஷமா எல்லாரும் சும்மா ஹாய் ஹாய் சொல்றாங்க தவிர சேர மாட்டேங்கிறாங்க. அப்ப அங்க ஒரு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தை தூக்கி ஓரமா வச்சு அதையே ஒரு கேமா மாத்தி, அதையே ஒரு புரிதலா மாத்தி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணப்போ மிராக்கிள் நடந்ததா இல்லையா? சொன்னீங்க சார். மிராக்கிள் நடந்தது இல்ல? ஆமா சார், சொன்னீங்க. ஒரு இதை சொன்னீங்க. கோபத்தை தூக்கி வச்சா மிராக்கிள் நடக்கும், மன்னிப்பு கேட்டா மிராக்கிள் நடக்கும். அப்ப யார மன்னிக்கணும்? நம்மளுக்கு துரோகம் செஞ்சவங்கள மன்னிச்சு விட்டுடணும் சார். துரோகம் மட்டும் மன்னிப்பு இல்லாம சிம்பிள் விஷயம் சொல்லிட்டான். யார் கவலைப்படாது. சொல்லுங்க சார். இந்த கிளாஸ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா ஒரு 25 பேர் 30 பேர் 35 பேர் இல்லைன்னா சம்டைம்ஸ் பெரிய ரஷ்ஷா இருந்தா ஒரு 40 பேர் அட்டன் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா நேத்து ஒரு 17 பேரோ 12 பேரோ அட்டன் பண்ணாங்க. அப்போ நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் உழைப்பெல்லாம் ஒண்ணுதான். ஒரு 5 மணி நேரம் இதுக்கு பின்னால உட்காந்து ஸ்டடி பண்றோம். இந்த இந்த ஒரு 4-5 மணி நேரத்தோட பேப்பர் ஒண்ணு கூட இன்னைக்கு நான் யூஸ் பண்ணல. இந்த சப்ஜெக்ட் நாளைக்கு வேணாலும் நான் பேசலாம். ஆனா நான் என்னோட இன்னைக்கு வந்து ஃபுல்லா இந்த அதை எழுதி வச்சதை பார்க்காமே தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஒரு 5 மணி நேரத்தோட உழைப்பு உங்க மேல எல்லாம் கோபம் வருமா வராதா? வரும் சார், நிச்சயம் வரும் சார். ஏன் சார் வராம எப்படி இருக்கும் சார்? வரும் சார். இது அங்கதான் கர்மா உருவாகுது. ஓ, புரியுதுங்களா? எஸ். நான் 5 மணி நேரம் கஷ்டப்படுறேன், இங்க வந்து 150 பேத்துக்கு மேல இருக்கிறீங்க. அது இல்லாம நம்ம 1000 சில்லான்ற பேர் நம்ம லிங்க்ல இருக்கிறீங்க. ஆனா இவ்வளவு கம்மியா அட்டன் பண்ணும் போது உள்ள ஒரு கில்ட்டி ஃபீல், ஒரு சங்கடம், கோபம் எல்லாம் வரும். பட் இது என்ன பண்ணும்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸை குறைச்சிடும். எஸ், உண்மைதான் சார். அப்ப நம்ம கவலையே படக்கூடாது, கோபமே படக்கூடாது. நம்மளோட டியூட்டி, நம்மளோட ஒர்க்கு, இது எனக்காக நான் செய்யறேன். நம்ம அடுத்தடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். இங்க எத்தனை பேர் வர்றாங்கங்கிறது முக்கியமே கிடையாது, இல்லையா? எஸ் சார். யாரையாவது நம்மளால மாற்ற முடியுமா? எதையா மாத்தி செய்ய முடியும்? முடியாது சார். ஆனா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். எஸ். அப்போ அந்த கவலை, சங்கடம், கோபம் இதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சா என்ன நடக்கும்? அது நமக்கு வேண்டியது என்னமோ அது வரும் சார்.
அதான் விஷயமே. நம்ம லைஃப் நல்லா ஆகணும்னா நமக்கு கோவம் மட்டும் மாத்துறது இல்லை, நமக்குள்ள அந்த ஹாப்பினஸையும் அதிகப்படுத்திக்கணும். அந்த ஹாப்பினஸையும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். அப்போ ஹாப்பியா இருக்கணும்னா நல்ல பணம் வேணும். மெயின் கான்செப்ட் இதுதான். எவ்வளோ பார்ட்டி, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம். உண்மையிலே வந்து ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்காம ஒரு 2.5 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட கார் இருக்கு, கோடி ரூபாய்க்கு மேல பில்டிங் இருக்கு, வருமானம் இருக்கு. என் வண்டியிலேயே வந்து அன்னைக்கு அவ்வளோ 1000 ரூபாயோட ஸ்டாக் இருக்கு. ஆனா என் கையில சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கூப்பிட்டு என்னை அசிங்கமா பேசுறாரு, நான் அழுகிறேன். இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போறோம் வரோம்னா 50,000 ரூபாய் செலவு பண்றோம். எவ்வளவு செலவு பண்றோம்? ஒரு லஞ்சு கம்மியா 2,000 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். 2,000 ரூபாய் 2,500 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா? 60 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்க முடியல, அழுகிறேன். இன்னைக்கு இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்னா நான் வந்து எதையும் வந்து சும்மா புக்ல படிச்சுட்டு அப்படியெல்லாம் நான் இந்த கிளாஸே ஸ்டார்ட் பண்ணல. என்னோட லைஃப், என்னோட வாழ்க்கையோட முழு அனுபவம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் அதோட பாதைகள் எல்லாமே திறக்கப்படுது. ஒன் பை ஒன், ஒன் பை ஒன், ஒன் பை ஒன். அடுத்த ஒரு டிராவல்ஸ் ஓபன் பண்ண போறேன். என்னோட சன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல பணம் எடுத்து கையில கொடுத்துருக்கா, வண்டி வாங்கி முன்னாடி நிறுத்திட முடியும். ஆனா அவன் பேர்ல கடன் வாங்கி அவன் அதை கட்டி பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், ஒரு வண்டி எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் அவனுக்காக டேப்பிங் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. அகில் ஹசன், 24 ஏஜ், ஒரு அவனோட லைஃப்க்கு ஃபர்ஸ்டா ஆல்ரெடி 2 கம்பெனி, ஒரு கடை எல்லாம் அவனுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது. அந்த குழந்தைகளும் நல்லா வளர்ந்து வராங்க, அவங்களோட ஃப்யூச்சரும் ஓரளவுக்கு நல்லாவே போகுது. அதுக்கெல்லாம் நீங்களும் பண்ணக்கூடிய ப்ரேயர் தான் காரணம். அவன் நான் தான் வேணுனே வந்து அவனை அந்த ஸ்ட்ரகிள்குள்ளே வச்சிருக்கிறேன். அந்த ஸ்ட்ரகிளும் அதிகமாக இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ சீக்கிரமாக அந்த வண்டி வாங்கிடணும். நியூ வண்டியாக இருக்கணும். செகண்ட்ஸும் வருது, புதுசும் வருது, கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தம்பி மூலமாக வந்து ஒரு ட்ராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா காரு, இப்போ வந்து கூட்ஸ் வண்டி வந்து வாங்குறாங்க. கம்பெனிக்கு ஓட்டுறதுக்கு தான். ஆல்ரெடி வாடகையெல்லாம் இருக்குது, நம்ம நிறைய வாடகை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால வந்து பணம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்து போடலான்னு சொல்லி ஒரு முயற்சி. பாருங்களேன், லைஃப்ல நிறைய சான்சஸ் வந்துட்டே இருக்கு, நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பை கொண்டாடலைன்னா, லைஃப்பை புரிஞ்சுக்கலைன்னா நிச்சயமா நமக்கு வந்து ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஓகே, அந்த லைஃப்பை வந்து சரிப்படுத்தலைன்னா நம்ம வந்து இந்த தான் காரணம். இந்த படிக்கட்டு, இந்த வேவ்ஸ் எல்லாத்துக்கும் அதான் காரணம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து உடனடியாக அந்த ஒரு லோன் சேங்ஷன் ஆகி கிடைக்கணும். அவர் வந்து அவரோட பொறுப்புகளோட அந்த ட்ராவல்ஸை நடத்தணும். ஸோ அதுக்காக நான் அதை வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஐ டிட் ஹீலிங். சார் நம்ம இந்த கிளாஸ்ல கூட ரெட் ப்ளூ பண்ணலாம் கம். சார் கொஞ்சம். நைஸ்மா. எஸ்மா. ஏன் நம்ம இந்த கிளாஸ்லயே கூட எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் சார். எஸ், கண்டிப்பாக எல்லாத்துக்காகவும் எல்லா நம்ம இதுக்காகவும் சேர்ந்து கூட ஒரு டேப்பிங் பண்ணலாம். அது மாதிரி வச்சுக்கலாம் சார் நம்ம. எஸ், கண்டிப்பாக. எஸ், நான் இன்னைக்கு காலையில் நினச்சேன், கரெக்டாக பேசி ஞாபகப்படுத்திட்டீங்க. டைமும் கரெக்டாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வேணால் டேப்பிங் பண்ணிடலாம்.
10 மினிட்ஸ் கூட அது மாதிரி பண்ணிக்கலாம் சார். டெய்லி ஒவ்வொருத்தர் அது மாதிரி கூட பண்ணிக்கலாமா சார்? 10 மினிட்ஸ் ஒதுக்கி. நமக்கு ஆல்ரெடி 6 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்குல்ல. ஆமா ஆமாங்க சார். நம்ம ஆள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ம். 2 சாய்ஸ் கொடுத்தோன்னா ஒரு சாய்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால சரி நம்ம 7 மணியில டேப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 6 மணி விட்டுருவாங்க. ம். அது அது நம்மளோட மக்களோட குணம் அப்படி. அதனால அப்போ வந்து பர்டிகுலரா இன்னைக்கு ஒருத்தருக்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சார். நம்ம எப்படி அப்படி ஒரு ட்ரை வேணா நம்ம இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியா. டெய்லி டெய்லி ஒவ்வொரு ஃபேமிலிக்கு அவங்கள Yeah. எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணலாம். அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி எஸ், ஒதுக்கி. கண்டிப்பா. ஏன்னா நல்ல ஒரு ஐடியா கூட இது. நீங்க ஆமாங்க வந்து சார். நான் சூஸ் பண்ணி, அதாவது இதுல என்ன ஒரு சங்கடமான விஷயம் அப்படின்னா, ஒருத்தரோட பேரே நிறைய வந்தா நம்ம பண்ண மாட்டோம். ஆமா சார். டெய்லி இருக்கு. வந்து ம். நீங்களே ரிக்வஸ்ட் போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா அதை செய்ய மாட்டோம். ஆமாங்க சார். ஏன்னா உங்களை ரிஜெக்ட் பண்றதா நீங்க ஃபீல் ஆகக்கூடாது. அது முன்னமே நான் சொல்லிடுறேன். ம். எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்கணும். எல்லாரும் இங்க வந்து பேசணும். இங்க வந்து பாதி பேர் பேசுறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா 6 AM கிளாஸ் குட். ஆமாம்மா, அது வேற சிஸ்டம். அது வந்து 7 நாள் 7 மிராக்கள், அது தனியாக போயிட்டு இருக்கு. இவங்க சொன்னது வந்து என்னன்னா, நம்ம ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசுறோம், கடைசியில வந்து ஒரு ம். டேப்பிங் பண்ணி க்ளோசிங் பண்ணலாம். இப்ப 25 பேர் இருக்குன்னா 25 நாளைக்கு ரொட்டீனா வரணும் சார். அப்போ எஸ், ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. வந்த ஆளு வந்து 25 நாள் கழிச்சு வரும். எஸ். அந்த அந்த இல்ல, மாதிரி நிறைய பண்ணி பேர் அட்டன் பண்றாங்க. மேபி சொல்றேன் சார். இன்னைக்கு அட்டன் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு வருவாங்க, நாளானைக்கு வருவாங்க, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அட்டன் பண்ணுவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. நம்ம ஒரு நாள் பிஃபோரா யார் வந்து அந்த ஹீலிங் கேட்குறீங்களோ அவங்களோடது அடுத்த நாள் காலையில் ஹீலிங் கொடுக்கப்படும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அது செப்பரேட்டாக மெசேஜ் அனுப்பணும். எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக அனுப்பாதீங்க. அப்படியே இருந்தாலும் செலக்ட் பண்ணி டே பை டே தான் பண்ண போகிறோம். ஏன்னா யாருக்கும் எந்த சங்கடமும் வரக்கூடாது. நான் போட்டேன் எனக்கு பண்ணலை அப்படியெல்லாம் கோவப்படாதீங்க. ஏன்னா கர்மா உருவாயிரும். சார் உங்க மேல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். போடுறாங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க யாருக்கு கொடுக்கணும்னு, இல்ல, நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பண்ணுங்க சார். கர்மா உருவா. அதனால ஆல்ரெடி ஃபர்கிவ்னஸ் கேட்டுறேன் நானு. வரும் சார். அப்படியே வந்தாலும் தூக்கி வச்சிருவோம் சார் ஒரு ஆமா. செகண்ட்ல. அப்படி இல்ல சார், அது அந்த ரொட்டீன்ல லைனா வந்துரும் சார். எல்லாரையும் கவர் பண்ணிடலாம் சார். கர்மா உருவாகாம இருக்க ஆல்ரெடி ஃபர்கிவ் கேட்டுறேன் நானு. அதனால ஃபர்கிவ் மீ ஆல். அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணாதான் நல்லா இருக்கும். சார் குட் மார்னிங் சார். எஸ்மா. நான் சுமித்ரா பேசுறேன். அதாவது இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 10th +2 எக்ஸாம் எழுதியிருக்காங்களா சார், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் சார். இன்னைக்கு கூட நானு ரிசல்ட் வருது சார். உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா சார். அந்த கிட்ஸோட கிளாஸ் நடத்தலான்னு இருக்கிறோம். அதுக்கு ம். ஆர்கனைசிங் வந்து யார் எடுத்து பண்றீங்களோ பண்ணா கிட்ஸுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அந்த இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டல் கிளாஸ்னு ஒன்று வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு ப்ரெசன்டேஷனை அப்படியே வந்து கிட்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். கிட்ஸுக்காக சில விஷயங்கள் அதில் சேர்த்து நம்ம வந்து ஒரு கிட்ஸ் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ அதனால் கிட்ஸுக்குன்னு ஒரு கிளாஸு யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஏன்னா அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்த நீங்கள் தான் அதை வந்து சரிப்படுத்தும் இல்லையா? ஒரு 4 நாள் 5 நாள் கிளாஸ் வைக்கலாம் ஆன்லைன்லேயே. இல்லைன்னா சொல்லுங்கள், ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அந்த கிட்ஸுக்கு மட்டும் 1 டே ஒரு ப்ரோக்ராம் வச்சிடலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆன்லைன்ல ஆஃப்லைன்? நோ சார். கிட்ஸ் பேரண்ட்ஸ் தான் சார் சொல்லணும். என்னால சொல்ல முடியல. சரி, ஓகே. நம்ம வந்து அந்த இது ஸ்லைடெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, அவங்க குழந்தையோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணுவாங்க.
ஏன்னா பேர குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்து விடணும்னு நினச்சிருக்கிறாங்க சிலர். ஸோ அவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. பார்ப்போம், பண்ணலாமல்ல ஒரு சார் ட்ரை ப்ரோக்ராம். பண்ணலாங்க. பண்ணுங்க சார். ஏன்னா 2 வருஷமா சுமித்ரா தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, சார் ஒரு கிட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைங்க, கிட்ஸு ஆமா சார். அடல்ட்டு. ஆனா இல்ல இல்ல இப்ப கொஞ்ச நாளா என்னால ஒர்க் எனக்கு லோடு அதிகமாயிடுச்சு சார். அதாவது பையன் +2 வேற, நீட் எக்ஸாம் வேற எழுதியிருக்கான். ம் அதுக்கப்புறம் வந்து வீடும் கட்டிட்டு இருக்கோமா, அதனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. எதையும் கரெக்டா என்னால சொல்ல முடியல. அதனாலதான் அமைதியா இருந்தேன். ம் சரி, நம்ம வாக்கு கொடுத்தா கரெக்டா செய்யணும்ல சார். கண்டிப்பாக. அதனாலதான் 2 ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனும் இப்ப அதிகமாயிடுச்சு. ம் வீடும் முடியல இன்னும். அது கூட இருந்து பாக்குறேன்னா, அதனால எனக்கு ரொம்ப நிறைய வேலையை மேனேஜ் பண்ண முடியல. ம் அதனாலதான் எல்லாம் ஈஸியாக நடந்துரும். நம்ம டேப்பிங் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமானது, பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நம்ம ஒரு டேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்கிவ்னஸ், அந்த நம்ம சன்னோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் விஷயம் வந்து நடக்கிறதுக்காகவும். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறவங்க அட்வான்ஸ் லெவலில் பண்ணுங்கள். லைஃப் மாஸ்டர் கோர்ஸில் பண்ணியிருக்கிறவங்க லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் பண்ண அந்த அடிப்படையில் பண்ணுங்கள். 2 பேர்த்துக்கும் மிடிலான விஷயந்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் 2 பேருமே நம்ம சேர்ந்து எல்லாமே பண்ணலாம். ஓகே, உங்களுடைய இரு கால்களையும் நிலத்தோடு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய சுவாச காற்றை கவனியுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சுவாச காற்றிலும் உங்களுடைய உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் சுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு சுவாச காற்றிலும் உங்களுடைய உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நார்மல் பிரீத்திங். உங்களுடைய அந்த சுவாச காற்றை கவனியுங்கள். நிதானமாக, அமைதியாக, சாந்தமாக. Take deep breath. Breathe in. Hold your breath. Feel your third eye. Breathe out. Breathe in. Hold your breath. Breathe out slowly. Relax. உங்களுடைய உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். நார்மல் பிரீத்திங். இந்த பிரச்சனை, இந்த கவலை, இந்த துக்கம், இந்த சங்கடம், இந்த சிந்தனை, அந்த எதிர்பார்ப்பு, அது எதுவாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும், அது எவ்வாறாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், அந்த நிகழ்வு, அந்த இடம், அந்த சூழல், அது என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நமக்குத்தான் நடக்கிறது, அவர்களுக்குத்தான் நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நிகழ்வு எப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அது அவர்களுக்குத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். நம்மளுடைய அந்த அகில் ஹாசன் நினைக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றி, அந்த ஒரு புதிய ஒரு துவக்கம், அந்த ஒரு டிராவல்ஸ்,
அதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், பிரச்சனைகள், அது எப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அது எவ்வாறாக இருந்தாலும், அது யாரால் இருந்தாலும், அது முழுமையாக அவருக்குத்தான் அந்த நிகழ்வு, அந்த சூழல், அந்த இடம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். He accept completely. அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, சூழல், சங்கடம், துக்கம், கவலை, எண்ணங்கள், சிந்தனைகள் என்னெல்லாம் இருக்கிறதோ, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாம் அந்த பிரபஞ்ச சக்திக்காக முழுமையாக அவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கர்மாஸ், அந்த சூழல், அந்த தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்திருந்தால் அதெல்லாம் முழுமையாக அந்த பிரபஞ்ச சக்திக்காக அவர்கள் அனைவரும் மன்னித்து விட்டார்கள். அவர் மன்னித்து விட்டார். He forgave completely. அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அந்த சூழல்களும், அதில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மனவலி, சங்கடங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் forgive completely, அந்த பிரபஞ்ச சக்திக்காக முழுமையாக மன்னித்து விட்டார். அந்த சங்கடங்களை அழித்து விட்டார். அவர் தெரியாமல், தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்திருக்கக்கூடிய அந்த தவறுகள், அதை ஆத்மார்த்தமாக பிரபஞ்ச சக்திக்காக ஐ எம் so sorry, forgive me and forgive you, முழுமையாக மன்னித்து விட்டார். மன்னிப்பு கேட்டு விட்டார். அந்த நிகழ்வை, அந்த சந்தோஷத்தை, அந்த இடத்தை மிக மிக விரும்பக்கூடியவராக, லவ் பண்ணக்கூடியவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக, அந்த நிகழ்வு, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த இடம், அந்த சூழல், அந்த சங்கடம், அதை முழுமையாக நீங்கள் விரும்பக்கூடியவராக இருக்கிறீர்கள். You love yourself completely. இந்த அனைத்து மக்களையும் விரும்பக்கூடியவராக இருக்கிறீர்கள். அனைத்து மக்களும் உங்களை விரும்பக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதேபோல் அவருடைய அந்த பிரச்சனைக்கு அவரை விரும்பக்கூடியவர்களாக, அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக அனைவரும் இருக்கிறார்கள். அதே மாதிரி இவரும் அனைவரின் அன்பை பெற்றவராக இருக்கிறார். அந்த நிகழ்வு எப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எவ்வாறாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், அவை அனைத்தும் முழுமையாக, வெற்றியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வழியாக அமைந்ததற்காக, அந்த ஃபியூச்சரில் அவ்வளோ பெரிய ஒரு டிராவல்ஸாக மாறியதற்காக, ஒரு பெரிய கார்ப்பரேட் அளவுக்கு அவர்களோட வாழ்க்கை உயர்ந்ததற்காக, அந்த வாழ்க்கை நடைமுறை மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த எல்லா பிரச்சனைகளும் முழுமையாக தீர்ந்து உங்களோட வாழ்க்கை எல்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதற்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ மை காட், தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. நம்ம வாழ்க்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியாகி மிக நிம்மதியாக, சந்தோஷமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக, நம்மளுடைய ஃபியூச்சர் மிக பிரகாசமாக இருந்ததற்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. உங்களுடைய இரு கைகளிலும் உங்களுடைய அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் தி எனர்ஜி இன் யுவர் ஹேண்ட்ஸ். உங்க கைகளை எடுத்து அந்த அகில் ஹசன் அவரோட அந்த பிரச்சனைகள் முழுமையாக சரியாகி அது மிகப்பெரிய வெற்றியாக மாறி எளிமையாக அது நடந்ததற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி
அவருக்கு நீங்க ஹீல் கொடுங்க. உங்களோட கைகளை திருப்பி அவர் மீது உங்களோட எனர்ஜியை செலுத்துங்கள். Take deep breath. Breathe in, breathe out. Breathe in, breathe out. பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை உங்கள் கையில் ஃபீல் செய்யுங்கள். ஃபீல் தி எனர்ஜி இன் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த கைகளை எடுத்து உங்கள் கண்களுக்கு மேல் வைத்து உங்களுடைய அந்த சக்தியை உங்கள் உடல் முழுவதும், உங்கள் கண்கள் வழியாக உங்களுடைய உடல் முழுவதும் கால் பாதம் வரை பரவச் செய்யுங்கள். உங்களோட கைகளை மெதுவாக இறக்கி உங்களுடைய இருதயத்திற்கு மேல் வைத்து அந்த இருதய இரத்த நாளங்கள் மூலமாக உங்களுடைய அந்த சக்தியை உடல் முழுவதும் பரவச் செய்யுங்கள். Feel the energy in your body. உங்க கைகளை உடல் முழுவதும் வைத்து தேய்த்து கொண்டு உங்களுடைய இரு கண்களையும் திறந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ காட், தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் தேங்க்யூ. எஸ்மா. தேங்க்யூ சார். வாழ்க தேங்க்யூ வளமுடன். சார். வாழ்க தேங்க்யூ சார். வளமுடன். வாழ்க வளமுடன். சார் ஒண்ணு சேர்ந்து பண்ணனால ஏதாவது தெரியல, செம வைப்ரேஷன் சார், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அவர் சக்சஸ் அடைஞ்சிட்டார் சார். எஸ்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் கலர்ஸ் எல்லாம் நிறைய வந்து பிச்சுட்டு போகுது. தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ. அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த வண்டி எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சக்சஸ் அடைஞ்சிருச்சு சார். ஏன் சார் நீங்க சந்தேகமா இல்லை சொல்றீங்க? சக்ஸஸ் அடைஞ்சிருச்சு. ஃபியூச்சர்ல வண்டி எப்படி டெலிவரி ஃபியூச்சர்ல எப்படி இருப்பான்னு ஒரு இமேஜினேஷன் வந்துச்சுங்க சார். நல்லா பெருசா பயங்கரமா நிறைய டிராவல்ஸ் நடுவுல இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்துல தோணுச்சுங்க சார். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. Yes, Thank you. நல்ல ஒரு கலர்ஸ் நல்லா வந்தது. லாஸ்டா பியூர் ஒயிட்டா வந்ததுங்க சார். ஸோ சக்ஸஸ் ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி வந்தது. அப்புறம் பியூர் ஒயிட்டா வந்து நல்லா இருந்தது. கண்டிப்பாக. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல யாராவது புதுசா ஜாயின் பண்ண தீபா நாகராஜன் மொபைல் நம்பர் யாருங்கம்மா? வீரான்ட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவரு நம்ம 31வது பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஓ, சரி. விஜயா இருக்கோம் சார். வணக்கம் சார். விஜயா வாழ்க இருக்காங்க. வளமுடன். அது சரி. அவங்க நம்ம 31st பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. விஜயா Yes, sir. டீச்சர். சார் எங்க லீவுக்குள்ள முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பாம்மா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா எங்க வீட்லயும் ஒரு டீச்சர் தான் இருக்காங்க. ஏன்னா அதான் டிஸ்டர்ப் இல்லாம கத்துக்க முடியும். கண்டிப்பா, கண்டிப்பாம்மா, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடலாம். இவங்க தீபா நாராயண், உங்க நாகராஜன், தீபா நாகராஜன், உங்க மொபைல் நம்பர் மட்டும் இதுல பதிவு பண்ணிருங்க. ஆல்ரெடி வாங்கியிருக்கேனான்னு தெரியல. ஹலோ எஸ்மா. சார், நான் தீபா நாகராஜன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். அப்படிங்களாம்மா, சூப்பர். ஆமா சார். ஓகே, உங்க மொபைல் நம்பர் கொஞ்சம் போட்டுறீங்களா? உங்களுக்கு நம்ம எங்களோட நிறைய டீட்டெயில்ஸ் அனுப்பி தரோம். அதே மாதிரி இந்த மாதிரி கிளாஸஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெகுலராக பேக்கப் கொடுத்துட்டே இருப்போம். டெய்லியும் அந்த மெசேஜ் வரும் உங்களுக்கு. ஓகே சார். 7 o'clock தானா சார் டைமிங்? நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸுங்கிறது அது வந்து டெக்னிக்கல் கிளாஸ். நீங்கள் எப்படி வந்து இந்த பிரபஞ்ச சக்தியில் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கிறது, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு டெக்னிக்கல் கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் வைஸ் நடத்துகிறோம். இன்னைக்கு வந்து 31வது பேட்சை வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சிலரோட ரிக்வஸ்ட்டும் இதனால் வந்து 1-2 நாள் தள்ளுறோம். எதனால் தள்ளுறோம் அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணுற டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறனால நம்ம எல்லாமே கொஞ்சம் அனுசரித்து தான் செய்வோம். எதுவும் ஸ்ட்ரிக்டெல்லாம் இங்கே இருக்காது. ஸோ ரொம்பவுமே வந்து ஃப்ளெக்சபிளாக தான் இருக்கும்.
பேர் முன்னாடியே நாங்க பேசியிருக்கோம் சார், நானும் நீங்களும். எஸ் எஸ். ஆஹ் சசி சார் இருந்தேன். முன்னாடியே பிரபஞ்ச ஆற்றல் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இருந்தேன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் நானு. அப்படிங்களா? நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க. ஆமா. அதுல ஓகே. இருந்து தான் எனக்கு லிங்க் வந்துட்டு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணலாம்னு சரி பண்ணியிருக்கேன் சார். சரி. கண்டிப்பா நம்மளோட அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அப்போ என்னன்னா நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியை ஃபீல் பண்ணது மட்டும் இல்லை, டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த கலர்ஸ் வந்துச்சு அந்த கலர்ஸ் வந்துச்சுன்னு, அந்த சக்ஸஸை வந்து ஆல்ரெடி இவங்க வந்து டிசைட் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே இருக்கிறது தான் நம்மளோட அந்த டெக்னிக்கல் கிளாஸ். இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் கிளாஸ். டெய்லி வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம், நமக்குள்ள பகிர்ந்துக்குவோம். டெக்னிக்கல் கிளாஸ் என்ன டைம் சார்? ஈவினிங் 8 to 10. மார்னிங் 4 to 5:30 அந்த டைம்ல இல்லையா சார்? இல்லை, அதெல்லாம் வந்து எல்லாரும் எந்திரிச்சுக்கோ அதெல்லாம் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி நம்மளோடது வந்து ஒரு தமிழ்நாடோ இல்லை வந்து சென்னையோ பேஸ்ட் இல்லைம்மா. ஏன்னா நம்ம நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லா நாட்டிலிருந்து அட்டன் பண்ணுவாங்க. யூகே, யூஎஸ், ஸ்ரீலங்கா, கத்தர், ஒமான், ஆஸ்திரேலியா. ஏன்னா சார், ஒரே ஒரு விஷயம் சார், சாரி ஃபார் த இன்டரப்ட். என்னன்னா எனக்கு வந்து மார்னிங் 7 o'clockங்கிறது கன்வீனியன்ட் டைம் இல்லை. இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட கன்வே பண்ணேன். ஈவினிங் டைமும் என்னால் முடியாது. நான் ஜாப் போயிட்டு வர்றது 6 ஆயிரும் சார். 8 o'clock தான், 8:30 தான் நம்ம கிளாஸ் ரன்னிங்கில் இருக்கும். அதான் சார், ஜாயின் அப்போ பண்ண 8 to 10 டின்னர் வந்து டைம். அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காதுமா. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் கிளாஸாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் வந்து உட்காந்து எழுத வேண்டியதெல்லாம் வராது. இல்ல இல்ல, அதை ஃபீல் பண்ணணும்ல சார். நம்ம அப்போ சமைச்சிட்டே இதை கேட்க முடியாதுல்ல சார், அதுக்காக தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி அட்டன் பண்ணாங்கன்னு. நீங்களாம் எப்படி அட்டன் பண்ணியிருக்கிறீங்க இந்த கிளாஸ்? அன்னைக்கு பிளான் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் சார். நம்ம உட்காரணும் கத்துக்கணும் போதே. அது ஒண்ணு. நீங்க எல்லாம் சமைச்சிட்டே தானே கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? ஆமா எத்தனை சார். பேர் சாப்பிட்டுட்டு நான் நிறைய டேஸ் வீடியோ கிளாஸ் வரும்போது கொஞ்சம் அன்னைக்கு மட்டும் ஒதுக்குவோம் சார். அந்த மற்ற டைம் ஆடியோஸ் மட்டும், அந்த வந்து டைமிங் மட்டும் இது பண்ணிப்பேன் சார். மெடிடேஷன் அந்த மாதிரி டைம்ல உட்காந்துருவேன் சார். மற்ற டைம் ஒர்க் பண்ணிட்டு அப்படி எல்லாருமே கிச்சன்ல தோசை ஊத்திட்டு சாப்பாடு செஞ்சுட்டு, இல்லைன்னா இந்த இந்த ஆளுண்டு அந்த ஆளுக்கு நடந்துட்டு, குழந்தைகளுக்கு பால் வச்சு கொடுத்துட்டு, வீட்டுக்கு டோர் திறந்து கொடுத்துட்டு, இப்படி எல்லாம் தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகும் தவிர பெரிய ஒரு கிளாஸ் அது வந்து ஒரு ரொம்ப பெருசாக நீங்கள் நோட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. அது இல்லாமல் ரெக்கார்டிங் செஷனும் நம்ம கொடுத்துருவோம். அதனால இதில் வந்து ஸ்ட்ரகிள் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் உங்கள் காதில் அது கேட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களை கரெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த 1-2 நாள் மட்டும் உட்காந்து நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணுவோம். உங்கள் கை கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு போகுதா, தப்பு தப்பாக நீங்கள் உங்கள் கை போகுதா அப்படிங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம லைவ்ல வர சொல்கிறது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உங்களை நேரில் பார்த்து அம்மா இந்த கை இங்கே மேலே வைங்க கீழே வைங்க, இந்த ஒரு கிளாஸ் தான் வந்து நீங்கள் லைவ்ல அட்டன் பண்ண வேண்டியது வரும். மற்றதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் போதும், ஈஸியாக கற்றுக்கலாம். எத்தனை பேர் கார்ல, பஸ்ஸில், டிராவல்ல, 2 வீலர்ல கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நான் நல்லா 2 வீலர்ல போயிட்டு அட்டன் பண்ணேன் சார். இயர்போன் போட்டுட்டு 2 வீலர்ல வண்டியில வந்துட்டு அட்டன் பண்ண எத்தனை எஸ்மா. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கத்தர்ல இருந்து கிளாஸ் அட்டன் பண்றாரு. அவர் எப்படி அட்டன் பண்ணுவாருன்னா, கரெக்டா நம்மளோட டைம் வந்து 8 o'clock, அவருக்கு வந்து 5:30 மணி கத்தர்ல. ஸோ அவர் வந்து ஆஃபீஸ்ல இருந்து இறங்கி காரு பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு நம்ம கிளாஸ் ரன்னிங்ல இருக்கும், அவர் காரும் ரன்னிங்ல இருக்கும். பின்னாடி அந்த பேர்ச்சம்பளம் மரம், பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே நாங்க பார்த்துட்டு இருப்போம். அப்ப டெய்லி அந்த ரூட்ல அவர் வருவாரு. அந்த 12 daysமே வந்து நாங்க பேக்ரவுண்ட்ல கத்தரை பார்த்துட்டு இருந்தோம். கத்தர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து லைவா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் ஓடிட்டே இருக்கும். அவரு
கேட்டுட்டே அப்படியே வந்து அப்புறமா அவங்க இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவார். கீழே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ். அங்கேருந்து அப்படியே அவர் லிஃப்ட்ல ஏறி அவர் ரூமுக்கு போவார். ரூமில் போய் அதுக்கப்புறமா அங்கே அவர் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து உட்காருவார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் போகுமே தவிர மற்ற கிளாஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணியெல்லாம் உட்கார்ந்து எடுக்க வேண்டியது வராது. ஏன்னா எல்லாருமே அப்படிதான் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணவங்க 90% இப்படியெல்லாம் தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸி மெத்தடில் இருக்கும் கிளாஸு. அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகத்துக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது கொடுத்துறோம், ரெக்கார்டிங் செஷன் கொடுத்துருவோம். அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 30 நாள் பயிற்சி இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களை கரெக்ஷன் பண்ணி அதெல்லாம் நாங்கள் கேர் எடுத்து உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வந்துருவோம். அந்த செஷன்லாம் உங்களுக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளார எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் எழுதி அதை கொடுத்தா போதும். உங்கள் சந்தேகங்களை வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து நம்ம உங்களுக்கு உடனே கொடுத்துருவோம். அதனால ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அதில் இருக்காது. ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் கிளாஸ் அட்டன் பண்ணது பாத்தீங்கன்னா மார்னிங் 4:30 to 6. அந்த டைம்ல யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சார். மேக்ஸிமம் யாரும் வீட்லயே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஃப்ரீயா அப்படி நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்க்கு கரெக்டா இருக்கும். அதுக்காக அதுதான் என்ன டைமிங்னு கேட்டேன். நாங்கள் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த தாட்ஸை தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக மாற்றுறோம். இப்போ உங்களை வந்து பேராஷூட்டில் குதிக்க சொல்லிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அட்டன் பண்ணுவீங்க. பேராஷூட்டில் வந்து குதிக்கும் போது ஒரு ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொன்னால் குடிப்பீங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிடுவீங்க. நீங்கள் எதையும் எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட சூழல்லையும் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் வந்து மாறிடுவீங்க. எல்லா சூழலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு வந்துடும். அப்போ எனக்கு இதுதான் ஷெட்யூலு, நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் லைஃபு, இப்படி தான் நடக்கணும், அந்த எதுவுமே இருக்காது. எல்லாமே ஃபர்கிவ் கம்ப்ளீட். எல்லாமே வந்து நம்மளால ஏற்றுக்க முடியும், எல்லாமே வந்து நம்மளால செய்ய முடியும். அதுதான் இந்த கிளாஸோட முக்கியத்துவமே. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்தை இப்படி தான் நம்ம செய்யணும்னா அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு உருவாயிரும், ஒரு கோபம் உருவாயிரும், ஒரு சங்கடம் வந்துடும். அது நமக்கு ஒரு நோயாக மாறிடும். இப்போ தெரியாது, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இடுப்பு வலி வரும், ஒரு கால் வலி வரும், இல்லைன்னா கண் பார்வையில் பிரச்சனை வரும். இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சொன்ன இந்த வார்த்தை, என்னால் வந்து காலையில் 4:30 மணிக்கு தான் அட்டன் பண்ணணும், எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்கள் மனசில் வந்து பீஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு ஒன்று ஸ்டோர் ஆயிடுச்சு. அதாவது பகலில் 10 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு ஒரு தாட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும் நமக்கு. நாளைக்கு பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா நோய் வரக்கு காரணமே அதுதான். அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரமுமே ஒரு அற்புதமான தங்க குடம். அந்த அற்புதத்தை, அந்த வைரத்தை, அந்த ரூபிய நம்ம முழுசா ஏத்துக்கணும். 24 ஹவர்ஸ் என்னோடது, நான் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா நமக்கு பிபியே வராது, நமக்கு டென்ஷனே இருக்காது, நமக்கு கவலையே இருக்காது. ஏன்னா நம்ம தான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சாதான் எனக்கு பீஸ்ஃபுல்னு சொல்லிட்டோம். அப்ப 10 மணிக்கு எந்திரிச்சா பீஸ்ஃபுல் இருக்காது. நான் 10 மணிக்கு எந்திரிப்பேன், 4 மணிக்கு எந்திரிப்பேன், 12 மணிக்கு எந்திரிப்பேன், 8 மணிக்கு எந்திரிப்பேன், நான் பீஸ்ஃபுல்லா தான் இருப்பேன். அப்ப 24 மணி நேரம் நான் பீஸ்ஃபுல்லா தான் இருப்பேன். எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான், எல்லாமே எனக்கு ஜாலி தான், ஐ என்ஜாயிங் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ நமக்கு நோய், பிரச்சனை, கவலை, துக்கம் எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? எஸ், இதைத்தான் நாங்கள் எங்கள் கிளாஸில் சொல்லித்தரோம். கிளாஸோட ஒரு பார்ட்டி இப்போ இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேம்மா, ஓகே, தனியா ஃப்ரீயா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணவா சார்? நீங்க மொபைல் நம்பர் போடுங்கம்மா, நான் என்னோட நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே சார், இதே நம்பர் சார். இப்போ சாட் பாக்ஸ் இருக்குல்ல கீழே, இப்போ அந்த கீழே 15 சேட்னு போட்டிருக்குல்ல, அது தெரியும் சார். அதுல போய் உங்க மொபைல் நம்பரை பதிவு பண்ணுங்க.
சார் ஏன்னா 31st பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா சார்? இல்லைம்மா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதான் நம்ம விஜயா மேம் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கு எஸ் ஒருத்தர் சார். வந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒரு ரிக்வஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஓகே சார். எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் நம்மளோட இது. யாருக்காகவும் இது பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்ப்போம். அதுக்குள்ளார என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு. தேங்க்யூம்மா, உங்கள் சார் நம்பர் நான் வந்துருச்சு. இருக்கேன் சார். எஸ்மா வந்துருச்சுங்க இதில். வந்துருச்சுங்க. ஓகே சார். அவங்களும் ஷேர் பண்ணிடுவாங்க இப்போ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வாழ்க சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். எஸ் தேங்க்யூ சார். மேம். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.